Ranjita and Money Vlogs. ஸோ இன்னைக்கு வந்து கெட் ரெடி வித் மீ ஃபார் பிரதர்ஸ் மேரேஜ். ஆக்சுவலி நிறைய கெட் ரெடி வித் மீ பார்ப்பீங்க, ஏன்னா அதெல்லாம் கல்யாணம் வந்து லைனாக இருக்குது. ஸோ இன்னைக்கு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹேர் எடுத்து மேலே போட்டோம்னா, இல்லைன்னா எனக்கு ரேட்டு கொட்டிடும். அப்புறம் என்ன மேக்கப் பண்ணாலும் வேஸ்ட். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மேக்கப் கொஞ்சம் தெரிஞ்சது நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலி மேக்கப்லாம் தெரியாது. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேரேஜ் இப்போ தான் நாங்கள் கற்றுக்கிந்தேன். ஓகே, ஃபவுண்டேஷன் போடணும், ப்ரைமர் போடணும் அப்படின்லாம். ஸோ அப்போதுலேருந்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். எப்படி ரெடி ஆகணும்னு கூட மைண்டில் எதுவும் ஃபுல்லாக செட் பண்ணல. பட் ஓகே, பரவாயில்ல, ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டக்குன்னு ரெடி ஆகணும், டைம் வேறு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர். இது வந்து என்னோட ஸ்கின் கேர். ஆக்சுவலி தூங்கின்னு இருக்காங்க, என்னால் ஜோராக வேறு பேச முடியாது. ஸோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நார்மலாக ஸ்கின் கேர் இது பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலி கொஞ்சம் டைம் விடணும் எல்லாமே போட்டு. டைம் இருக்கிறப்ப விடுவேன், இல்லைன்னா மாய்ஸ்சரைசர் மட்டும் நல்லா தாராளமாக போடணும். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை ஆகிடுச்சு. மாய்ஸ்சரைசர் போட்டோன்னு டிஃப்ரென்ஸ் பண்ணுவேன். எப்போவுமே வந்து மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ஆக்சுவலி நாங்களும் இதெல்லாம் போடாமல் தான் இருந்தேன். நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் நான் ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால இப்போ ஸ்கின் ஓகே, அந்தளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓகேவா இருக்கு. என்னால் ஜோராக பேச முடியாது. தூங்கி போட்டாங்க. எனக்கு கிடைச்சது ஒரு 1 hour அதிகம்னு சொல்லலாம் சில பேர். ஸோ 1 hour தான் நான் டக்குன்னு ரெடி ஆகணும். நெக்ஸ்ட் சன்ஸ்க்ரீன். நான் எப்பவுமே வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பிக்மெண்டேஷன் இருந்ததுனால சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணவே கூடாது. நான் வந்து சாரீ ப்ளவுஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலான்னு. நான் ஃபர்ஸ்ட் டே போட்டுட்டேன்னா இன்னும் ஸ்வெட் ஆகிடும். எனக்கு ஃபர்ஸ்ட் டே நார்மலாகவே ஸ்வெட் ஆகிடும். நான் என்ன மேக்கப் போட்டாலும் வந்து அது நிற்கிறது இல்லை. ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் வரும் கொஞ்சம். சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் விட்டுட்டு நான் நார்மலாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து அப்புறம் வந்து என்னன்னு தெரியல, பயங்கரமாக செட் ஆகுது எனக்கு. ப்ரைமர் லைட்டாக எடுத்துக்குவோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மேக்கப் லைட்டெல்லாம் போடுவேன். ஃபர்ஸ்ட்லாம் நானும் போடாமல் தான் இருந்தேன் இதெல்லாம். மேரேஜ் அப்புறம் நான் மேரேஜுக்கும் நார்மல் டேஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். மேரேஜுக்குன்னா ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக தெரியவே மாட்டேன். இப்போ வந்து எல்லாரும் காமன். இப்போ ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷனுக்குனா எல்லாரும் நல்லா ரெடி ஆகுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம எல்லா டைமும் வந்து மேக் ஓவர் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு தேவையான பேசிக் மேக்கப் கற்றுக்கணும்னா நம்மளுக்கு நல்லது. ஸோ நான் வந்து லைட்டாக ஒரு குட்டி மிரர் வச்சுருக்கேன். அப்படியே அதுலேயும் பார்க்கணும்.
அப்புறம் நான் வந்து இந்த ரொம்ப இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ப்ரைமர், ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் லைட்டாக கான்டூர் கொடுத்தா கொடுத்துப்பேன். அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. அதுக்கு மேலே செட்டிங் பவுடர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை. எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து அந்த ஸ்பாஞ்சில் போடுறதுக்குலாம் கையில் போடுறதுக்கும் அப்படி கொஞ்ச நேரம் வேஷமாக தான் தெரியும். சரியா தூங்காமல் எனக்கு கண்ணெல்லாம் வேறு எரியுது. எனக்கு சரியா தூங்கலைன்னா வேற தலைநோய் வேற வரும். ஃபவுண்டேஷன் வந்து அதிகமாக போடக்கூடாது, லைட்டாக நம்ம அந்த அட்லீஸ்ட் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் மாதிரி தாங்கணும், அந்த அளவுக்கு போட்டால் போதும். ஆக்சுவலி வீடியோவில் அவ்வளோவா தெரியாது நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு, பட் இது எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் இவ்வளோ தான் போடுவேன். இவ்வளோ ஃபவுண்டேஷன் எடுத்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப நேரமும் எடுக்காது, நான் டக்கு டக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன். ஃபவுண்டேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். நான் நிறைய வாட்டி சில ஸ்டெப்ஸ் மறந்துடுவேன், அப்புறமா தான் தோணும் ஐயோ இது கூட மறந்துட்டு மெயின். ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் அடிச்சா எப்படி தான் தெரியும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து தனியாக கான்டோர் அதெல்லாம் வாங்கலை. அந்த கலர் கரெக்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து லைட்டாக கான்டென்ட் போட்டு அதுக்குள்ளே எனக்கு வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுதான் என்கிட்ட ப்ராப்ளம். நான் வந்து ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோவா போக மாட்டேன். இதுதான் மெயின். நம்ம இதை வந்து கரெக்டாக பிளெண்ட் பண்ணணும். இது வந்து அது வந்து வீடியோவில் வந்து பார்த்தா தெரிய மாட்டேங்குது.
இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நான் ஐ ஷேடோ அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். எனக்கு ஸ்வீட் ஆகுது. அப்புறம் மேக்கப் எல்லாம் போயிடும் போல். கரெக்டாக நோஸ் மேலே தான் ஃபுல்லாக ஃபிட் ஆகும். ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் ஆச்சா நம்ம இந்த காஜல், ஐலைனர், ஐப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோவா இது வந்து டார்க் பண்ண வேணாம். ஃபுல்லாக ஸ்வீட்டாக மம்மி. ஸோ பவுடர் அடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ப்ளஷ் அடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு சரியாக அடிக்கவும் தெரியாது. ஏதாவது அடிச்சிட்டோம்னா அப்புறம் ஜாஸ்தி ஆகிடும், அதனால அடிக்கிறதில்ல. லாஸ்ட்டில் ஐலைட்டர் மட்டும் அடிச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டை டார்க் பண்ணி டார்க் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது வந்து ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வச்சு நான் என்ன பண்ணுறது கேட்க போச்சு. ஓகே, தென் இப்போ வந்து எல்லாமே வந்துடும். இப்போ கோல்டு வந்துடும், இருமல் வந்துடும், எல்லாமே வரும். ஏன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா வந்துடும். மை கோட், இது மறந்துட்டு வந்துட்டு இருக்கேன். தானே பார்த்தேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டா இப்படி. வந்துட்டு வந்துட்டோம்னா என்னன்னு தெரியல. மஸ்காரா இதுதான் எப்படி செட் பண்றதுன்னு தெரியல. எப்பவுமே ஒரே ஸ்டைல் போட்டு போட்டு போர் அடிக்கும். இப்போ வந்து லிப்ஸ்டிக் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லிப் பாம் போட்டிருந்தேன். நான் வந்து ஆஸ்லின் தான் யூஸ் பண்ணுறேன்.
எனக்கு இந்த ஷேட் வந்து இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவும் இருக்கு இந்த ஷேடு. ஓகே, லாஸ்ட் லிப் க்ளாஸ் போட்டுடலாம். ஏன்னா எனக்கு லிப்ஸ்டிக் நிற்காது. வாயை வந்து எப்போ தான் இப்படி பண்ணினே இருப்பேனா. இப்போ எல்லாரும் ஏந்துட்டாங்க, ஸோ சவுண்ட் கேட்கும். எப்பவுமே லாஸ்ட்டில் லிப் க்ளோஸ் போட்டதான் இந்த ஒரு லிப்ஸ்டிக்குமே அழகாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஹைலைட்டர் 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 போட்டு பொட்டு வச்சு ஹைலைட்டர் போட்டு பொட்டு வச்சு வரவே மாட்டேங்குது. அதிகமாக வீடியோவில் தெரியலாம். ரொம்ப வீடியோ தெரியாது ஆக்சுவலி. நேரில் பார்க்குறப்ப க்ளோ ஆகும். மேட் லுக் லிட்டர் எனக்கு பிடிச்சது. ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பொட்டு வச்சு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நேருக்கு போயிடலாம். எனக்கு பிடிச்ச பொட்டு எப்பவுமே என்ன வந்து அது எதுவும் பிடிக்காது. இதெல்லாம் ஸ்டிக்கரில் இது சாந்தில் வைப்பேன். இந்த ஸ்டிக்கரில் இது எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டம். எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கர். ஆக்சுவலி குங்குமம் வந்து ஏரியாலாம் செட் பண்ண முடியுமா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏரில் தான் எனக்கு வந்து முடிதான் ரொம்ப கஷ்டம். எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. பார்ப்போம் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த வாட்டி. ஸோ இப்போ வந்து சாரீ கட்டு அதுக்கப்புறமா நான் ஹேர் பண்ணுறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. சாரீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படியும் நான் ஒன் தான் போட போகிறேன். ஸோ இதுதான் என்னோட சாரீ. இது வந்து ஆக்சுவலி பட்டு போடுவேன். காஞ்சிபுரத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கலர்ஸ். அண்ட் ப்ளவுஸ் வந்து நான் அதுக்கு எப்படி கிடச்சிருக்கேன். ஆரி ஒர்க்கெல்லாம் நான் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரைனிங் எடுக்கனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு வந்து லைட்டாக ஸ்வெட் தான் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சாரீ ட்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஏர் செட் பண்ணுவேன். சாரீ வந்து ட்ரை பண்ணி வந்துடுறேன். ஸோ இதுதான் சாரீ. ஸோ இதுதான் சாரீ.
ஒன் பின் தான் போட போறேன். அங்க ஃபுல் லுக் வந்த அப்புறம் எப்படியும் டைம் போட்டிங்கன்னா சீக்கிரம் கிளம்புனா தான், இல்லைன்னா எனக்கு ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகிடும். இயரிங்ஸ் போட்டுருவோம். ஒரு பெண்ணு வச்சுக்க கம்ப்ளீட்டட் சாரி வளையல் போட்டு போடணும். ஓகே, நெக்லஸ் போட்டாச்சு. மா தயவு செஞ்சு இதாமா இது பண்ணுமா, அப்புறம் மொத்தமா எடுத்துட்டு போற. வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி ஃபைனல் அவுட்லுக் இதுதான். முடியும் தெரிவ மிரர். ஸோ ஃபுல்லாக வந்து நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக. அழகிதான் அழகியா சந்தனம் ஏதாவது இருக்காங்க? சந்தனம்